மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசு தொடர்ச்சியாக மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு வழக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்கு. அரசின் முன்பிருக்கக்கூடிய அடுத்தடுத்த வாய்ப்புகள், அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படியாக இருக்கும் உங்கள் பார்வை? இதுல இரண்டு விஷயங்கள் நாம பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல உச்ச நீதிமன்றத்துல ஒரு சில சட்டங்கள் ஒப்புதல் வழங்காம இருந்தது கவர்னர் மூலம், ஆளுநர் மூலம். அதுக்காக போனபோது அது ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பண்ணணும்னு சொன்னாங்க. இதுக்குள்ள திருச்சியிலேருந்து யாரோ ஒரு பொதுநல வழக்கு ஒருத்தர் போட்டிருந்தாரு. அந்த பொதுநல வழக்குல யூஜிசி சட்டம்ங்கிறது இவங்க பண்ற சட்டம், மத்திய அரசு பண்ற சட்டம், அதனால அதுக்கு இது உதவாது அப்படிங்கிற மாதிரி அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீர்த்து போற மாதிரி ஒரு வழக்க போட்டாரு. இதுல முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒரு சட்டத்தை கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணணும்னா அது முதல்ல பில் ஸ்டேஜ் அதுல இருக்கக்கூடாது. அது ஒப்புதல் அளிக்கப்பட்டு சட்டமான பிறகுதான் அதனுடைய கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியை கோர்ட்ல சேலஞ்ச் பண்ண முடியும். இந்த வழக்குல பில் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு ஆக்ட டைரக்டா ஒரு ஸ்டே பண்றது அப்படிங்கறதுல உள்ள ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்கா, கவர்னருக்கோ அல்ல குடியரசுத் தலைவருக்கோ கூட ஒரு சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லி அதற்கு அனுமதி அளிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அது உயர்ந்த நீதிமன்றங்களினுடைய பவர். கவர்னருக்கோ அல்ல குடியரசுத் தலைவருக்கோ இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானதுன்னு ஒரு காரணத்தை சொல்லி நிறுத்தி வைக்கவும் முடியாது, ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது. இந்த அடிப்படை வித்தியாசம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பது என்னுடைய கருத்து. எனவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேஜ்ல, அதாவது இன்னும் சட்டமாகாத ஒரு ஸ்டேஜ்ல இது போன்ற ஒரு வழக்கு போட்டு அதை ஸ்டே பண்றது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறை இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் நீதிமன்றம் மிக அவசர வழக்காக இதை எடுத்திருக்கிறாங்க, அவசர வழக்காக ஏற்று விசாரணை நடத்திருக்கிறாங்க. தமிழக அரசுக்கு போதுமான அவகாசம் கொடுத்திருக்கிறதா எடுத்துக்க முடியுது அந்த வழக்குல பதில் மனு தாக்கல் செய்யறதுக்கான அவகாசம்? ரெண்டு விஷயம் இதுல இருக்கு. முதல்ல போன முதல் வாரம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அடுத்த வாரமே அதனுடைய ஃபைனல் ஹியரிங் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவகாசத்தை விடுவோம் ஒரு நிமிஷம், அது ஒரு முக்கியமான அம்சம் இல்லை. அப்படி நான் பேசணும்னா நீதிபதிகளை பத்தி நாம விமர்சிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால நான் அதை விஷயமா எதுவும் சொல்ல விரும்பல. உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கு ஏற்றுக்கொண்டு விசாரணைக்கு ஏற்க தகுதி உள்ள வழக்கு அல்ல அப்படிங்கிறது ஒன்றுதான் முக்கியமான விஷயம். தொடர்ந்து நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கு. இப்ப அடுத்து தமிழக அரசு முன்பிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அடுத்து என்ன ஏற்படலாம்? அடுத்து இதுக்கு மேல்முறையீடு அப்படின்னாக்க 136 அரசியலமைப்பு சட்டம் 136வது பிரிவுல உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போகணும். உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யணும். நிச்சயமா புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தலைமை நீதிபதி BR கவாய் கூட குடியரசுத் தலைவருடைய அந்த கேள்விகளுக்கு ஒரு பதிலையும் கூட சொல்லியிருந்தார். எல்லாத்தையும் விட அரசியல் சாசனம் மிக முக்கியமானது அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். தற்போது உண்மையில் அப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியுமா, அதாவது காலக்கெடு குடியரசுத் தலைவருக்கு பிறப்பிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த முக்கியமான ஒரு வழக்கில் இடைக்கால தடை விதிச்சிருக்கு நீதிமன்றம்.